இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் கனவா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு இரும்பு கடாச்சட்டி எடுப்போம். அதில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இரும்பு கடாச்சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நல்லா க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சது. அது எப்படி அரைக்கணுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா பொறுமையாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் தான் அடுத்தது சேர்க்கணும். அப்போனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அந்த கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் மிளகா ஒரு ஹோம்மேட் மசாலா, இது வீட்டிலேயே அரைச்ச மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் தண்ணி எதுவுமே இப்போ வரைக்கும் சேர்க்கலை. நல்லா வதங்கட்டும். நாங்கள் மீனை கனவா மீன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டாச்சு. 1/2 கிலோ மட்டும் சேர்த்துருக்கோம். அது கூட மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது விட்டு கொஞ்சம் காரம் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கணும். நான் இதில் பெப்பர் சேர்க்கல. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுவே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நல்லா மிளகு பொடி சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.